உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் படையெடுப்பதால் ரயில்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இருக்கைகளில் இடம் கிடைக்காத பயணிகள் பலர் ஆத்திரத்தில் அத்துமீறலில் ஈடுபடுகின்றனர். தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் முன்பதிவில்லா ரயில் பெட்டிகளில் சீட் பிடிக்க பயணிகள் முண்டியடித்து செல்வதை நாம் பார்த்திருப்போம். அப்போது அனைத்து பெட்டிகளும் நிரம்பிவிட்டால் அடுத்த ரயிலில் செல்லலாம் என்றுதான் அனைவரும் நினைப்பர். ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கு சென்றவர்கள் மாற்றி யோசித்துள்ளனர். வாரணாசியில் இருந்து சென்ற ரயிலில் இடம் கிடைக்காதவர்கள் ரயில் என்ஜினில் ஓட்டுநரின் பகுதியில் ஏறி கதவை பூட்டிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்களை ரயில் என்ஜினில் இருந்து அப்புறப்படுத்தினர். இது ஒருபுறம் இருக்க, பீகாரில் இருந்து பிரயாக்ராஜ் வழியாக புதுடெல்லி செல்லும் ரயிலில் இடம் கிடைக்காதவர்கள் எல்லை மீறி குளிர்சாதன வசதி கொண்ட பெட்டிகளின் கண்ணாடிகளை உடைத்தனர். இதனால் முன்பதிவு செய்து கும்பமேளா சென்ற பயணிகள் அச்சத்திற்கு ஆளாகினர். இதேபோல் பல பெட்டிகளிலும் ரயில் கண்ணாடிகள் சேதமடைந்ததை பார்க்க முடிந்தது. முன்பதிவில்லா பெட்டிகளில் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு இடம் கிடைத்த பலர் படிக்கட்டு அருகே நின்று பயணத்தை தொடர்ந்தனர். அப்போது கீழே விடாமல் இருக்க துணியால் இருபுறமும் கட்டி கொண்டனர். கூட்டம் நிரம்பியதால் ரயில் பெட்டியின் கதவுகளை அடைத்தபோது பலர் உள்ளே இருந்தவர்களின் மீது தண்ணீரை ஊற்றினர். ரயில்களில் இடம் கிடைக்காத பலர் அத்துமீறலில் ஈடுபட்ட காட்சிகளும் வெளியாகியிருந்தன. மகா கும்பமேளாவின் போது புனித நீராட நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பிரயாக்ராஜ் நகருக்கு படையெடுத்து வருகின்றனர். முன்னதாக பிரயாக்ராஜுக்கு செல்லும் சாலைகளில் 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் 2 நாட்கள் பக்தர்கள் வாகனங்களிலேயே தங்கும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதிகளில் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.